வணக்கம். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது புழுதிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த சிவகாமி என்பவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருப்பதாவது: எனது தாத்தா MC சம்பத் முதலியார் அவர்கள் 1943ஆம் ஆண்டு சோழிங்கநல்லூர் கிராமத்தில் 266 ஏக்கர் நிலத்தின் கிரயம் பெற்றார். 1960ஆம் ஆண்டு அவர்களுடைய பிள்ளைகள் பாகப்பிரிவினை மூலம் சொத்துக்களை பிரித்துக் கொண்டனர். அவ்வாறு பிரித்து கொண்டதில் பாஸ்கர் என்பவர் தனது பாகத்தை ஒரு கம்பெனிக்கு விற்றுவிட்ட நிலையில் நடிகை ஸ்ரீதேவி தனது அதிகாரத்தை பயன்படுத்தி ஏற்கனவே விற்கப்பட்ட இடத்தை மோசடி ஆவணங்கள் மூலமாக இல்லாத 4 ஏக்கர் 18 சென்டை சொத்தை ஸ்ரீதேவி தனது பெயருக்கு வாங்கியுள்ளார். அவர் வாங்கிய இடத்திற்கு 35 ஆண்டுகளாக பட்டா கிடைக்கவில்லை. இந்நிலையில் அவர் இறந்த பின்பு போனி கபூர் தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி சோழிங்கநல்லூர் தாலுகாவிற்கு 2023ஆம் ஆண்டு மனு அளித்து ஸ்ரீதேவியின் இறப்பு சான்றிதழ் மற்றும் வாரிசு சான்றிதழ் இல்லாமல் போனி கபூர், ஜான்வி கபூர், குஷி கபூர் பெயரில் பட்டா பெற்றுள்ளார். சோழிங்கநல்லூர் தாசில்தார் எந்த விசாரணையும் இன்றி தவறான முறையில் பட்டா வழங்கியதால் தமிழ்நாடு அரசின் நெடுஞ்சாலைத்துறை ஏமாற்றி போனி கபூர் அவர்கள் 1,87,183 ரூபாய் வாங்கியுள்ளார். 1943ல் MC சம்பந்த முதலியார்னு எங்க தாத்தா ஒரு 266 ஏக்கர் சோழிங்கநல்லூர் வில்லேஜில் வாங்கியிருக்காருங்க. அதுக்கான டாக்குமெண்ட் ஆவணம் எங்கிட்ட இருக்கு. 1960ல் பாகப்பிரிவினை பண்ணிக்கிட்டாங்க அந்த பத்திரத்துல. அதுல அவங்க மகன்கள் எல்லாருக்கும் சொத்தை பிரிச்சு கொடுத்துருக்காரு. அதுக்கான ஆவணம் எங்கிட்ட இருக்கு. அதுல எங்க அப்பா பெயர் MC சந்திரசேகரன், அவருக்கு 2 பசங்க, ஒன்று நான் MC சிவகாமி, என் தம்பி MC நடராஜன் வந்திருக்காரு. இவங்க என் அத்தை பசங்க. அந்த 5 பேர் நான் சொன்னேன் இல்லைங்களா எங்க தாத்தாக்கு, அதுல ஒருத்தவங்க MC ஜெகதீஸ்வரின்னு எங்க அத்தை, அவங்களுடைய பொண்ணு, அவங்களுடைய பையன் வந்திருக்காங்க. இவர் வழக்கறிஞருங்க. 1960ல் பிரிச்சுக்கிட்ட பாகத்துப்படி 1981ல் எங்க அத்தை, இன்னொரு பெரிய அத்தை ஒருத்தங்க, அவங்களுக்கு பிரிச்ச பாகப்படி அவங்க அந்த சொத்தை வித்துட்டாங்க. அதை 81ல் அவங்க பாகத்தை அவங்க வித்துக்கிட்டாங்க. 1988ல் திரும்பவும் அதே சொத்தை நடிகை ஸ்ரீதேவி அம்மாக்கு மோசடி ஆவணம் மூலியமா வித்திருக்காங்க. 88ல் ஆவணம் ஆயிடுச்சுங்க. திரும்பவும் அந்த பட்டா பெயர் மாற்றம் பண்றதுக்காக 2023ல் அவருடைய அந்த அம்மாவுடைய கணவர்னு சொல்றவங்க போனி கபூர் என்றவர் பட்டா பெயர் மாற்றத்துக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காருங்க. பட்டா பெயர் மாற்றத்துக்கு அப்ளிகேஷன் கொடுத்த போது அவர் அதுல ஸ்ரீதேவி அம்மாவுடைய டெத் சர்டிபிகேட்டோ லீகல் ஏர் சர்டிபிகேட்டோ கொடுக்கல. அதை RTI மூலியமா எனக்கு அளிச்சிருக்காங்க சோழிங்கநல்லூர் தாசில்தார் ஆபீஸ்ல. 2023 டிசம்பர்ல அப்ளிகேஷன் கொடுத்து 23ல் இல்லாத சொத்துக்கு பட்டாவை பெயர் மாற்றம், எங்களுடைய சொத்துல அவங்களுக்கு பெயர் மாற்றம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த பட்டா பெயர் மாற்றத்தினால நான் பாதிக்கப்பட்டு எங்களுடைய சொத்து எனக்கு வர வேண்டிய பட்டாவை, அதாவது எனக்கு மட்டும் இல்லை எங்க குடும்பத்தாருக்கு வர வேண்டிய பட்டாவை, அதுல இவங்களும் ஒருத்தங்க வர வேண்டிய பட்டாவை பெயர் மாற்றம் தவறுதலா கொடுத்ததுனால அவர் 6 மாசம் காலத்துக்கு அப்புறம் நெடுஞ்சாலைத்துறையை ஏமாத்தி எங்க குடும்பத்துக்கு வர வேண்டிய 1 கோடி ரூபாய் பணத்தை அவர் பெற்றிருக்காரு. இப்ப நான் சொன்னதுக்கு எல்லாத்துக்கான தவறுதலான பட்டா RTI மூலியமா நான் அந்த அம்மாவுடைய டெத் சர்டிபிகேட்டும் லீகல் ஏர் சர்டிபிகேட்டும் இல்லாம பட்டாவை பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல பணம் வாங்குறதுக்கான ஆதாரம் எல்லாமே உங்ககிட்ட இப்ப நான் கொடுத்துருக்கேன் ஒரு செட்டு. இந்த பட்டாவை வழங்கினதுனால நான் பாதிக்கப்பட்டு என்னுடைய இடமும் போய் எனக்கு பட்டாவும் நான் பட்டாவை கொடுத்து 2 வருஷ காலகட்டமா எல்லா அதிகாரிகளுக்கும் நான் மனு கொடுத்துருக்கேன். சரி, 2 வருஷம் காலம் ஆயிடுச்சே, இதுக்கப்புறம் ரெவென்யூ நம்மளுக்கு எந்த விதமான உதவியும் பண்ணலன்னு சொல்லிட்டு நான் இப்போ 2023 ஜனவரி மாசம் செங்கல்பட்டு நீதிமன்றத்தை அணுகி OS பெண்டிங்ல கேஸ் போட்டுட்டேங்க. இந்த கேஸ் எனக்கு நீதிமன்றத்துல எனக்கு நீதி கிடைக்குங்க, அது பொறுமையா வரட்டும். அதுக்குள்ள இந்த போனி கபூர் என்றவர் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவர் அந்த இடத்த விற்கிறதுக்கு பாக்குறாருங்க. இப்ப இதுதான் என்னுடைய கோரிக்கைங்க. இதுக்கு நான் உங்ககிட்ட இப்ப என்னென்ன பேசணும், என்னென்ன சொல்லியிருக்கேனோ எல்லாத்துக்கான ஆவணமும் ஆதாரமும் எல்லாமே என்கிட்ட இருக்குங்க. இதுல ஏதாவது அந்த தேதியில அந்த சொத்தை வித்தவங்களுக்கும் அந்த சொத்துல உரிமை இல்ல, வாங்கின இவங்களுக்கும் அந்த சொத்துல உரிமை இல்லை. ஏன்னா அந்த மாதிரி ஒரு இடமே கிடையாது. ஸ்ரீதேவிக்கு வித்தவங்க அந்த இடத்த ஏற்கனவே இன்னொருத்தவங்களுக்கு வித்துட்டாங்க. இவங்க அத்தை பேரு MC ராணி அம்மாள், தேவியானி அம்மாள், அலைஸ் ராணி அம்மாள் என்றவங்க அவங்க பாகத்தை வித்துட்டாங்க. அவங்களுக்கு அலாட் பண்ண பாகத்தை அவங்க ஏற்கனவே ஒருத்தவங்களுக்கு வித்துட்டாங்க. 7.5 ஏக்கர் 7 ஏக்கர் 76 சென்ட்ல 7.5 ஏக்கரை ஏற்கனவே ஒருத்தவங்களுக்கு வித்துட்டாங்க. 81ல் வித்துட்டாங்க.
அதே வித்த சொத்து அந்த 7 ஏக்கர் 76 சென்ட்ல ஸ்ரீதேவி குடும்பம் 4.5 ஏக்கர் வாங்குறாங்க. ஏற்கனவே 7 ஏக்கர் 76 சென்ட்ல 7.5 ஏக்கர் போச்சுன்னா மிச்சம் அந்த குடும்பத்துக்கு ஒதுக்கீடு பண்ண அந்த குடும்பத்துக்கு மிச்சம் இருக்குது 26 சென்ட் தான். ஆனா அவங்க 8 வருஷம் கழிச்சு 7 வருஷம் கழிச்சு 88ல என்ன பண்றாங்கன்னா 4.5 ஏக்கரை ஸ்ரீதேவிக்கு விற்கிறாங்க. ஸோ ஸ்ரீதேவிக்கு தெரிஞ்சு போச்சு இல்லாத இடத்த நம்ம வாங்கிட்டோன்ட்டு. அதனால அவங்களால பட்டா வாங்க முடியல. 35 வருஷமா போராடிட்டாங்க. அவங்க டெத்துக்கு அப்புறமா ரெவென்யூ இன்ஃபுளுன்ஸ் பண்ணி இவங்க குடும்ப சொத்து ஒண்ணு பொது சொத்து ஒண்ணு இருக்கு, அந்த சொத்துல பட்டா போட்டு கொடுத்துட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா கிரையம் வாங்கினதுல வேற சர்வே நம்பர், பட்டா போட்டு கொடுத்தது வேற சர்வே நம்பர். ஓகேங்களா? இப்போ மோசடியா பட்டா வாங்கினது மட்டும் இல்லாம அந்த பட்டாவை யூஸ் பண்ணி 1,87,00,000 ரூபாய்க்கு கவர்மெண்ட்ல இருந்து லேண்ட் அக்விசிஷன்ல இருந்து இவங்களுக்கு வர வேண்டிய பணத்தை அவர் வாங்கிட்டார். ஸோ இவங்க சொத்துல பட்டாவும் மோசடியா போட்டு அந்த பட்டாவை முன்னிலைப்படுத்தி இவங்களுக்கு வர வேண்டிய இழப்பீடுமே அவங்க வாங்கிட்டாங்க. இப்போ இவங்க கோர்ட்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா மோசடி ஆவணங்களை ரத்து பண்ண சொல்லி கோர்ட்ல சிவில் நீதிமன்றத்தில் கேச போட்டாங்க. ஆனா பட்டாவை கேன்சல் பண்ண சொல்லி சிவில் நீதிமன்றத்துக்கு போக முடியாது. அது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு மேல அந்த பவர்ஸ் உண்டு. அதனால இவங்க அந்த பிரேயர் அங்க கேட்கல. இப்போ இவங்க பட்டாவை கேன்சல் பண்ண சொல்லி கேட்டாங்கன்னா நீங்க கோர்ட்டுக்கு போயிட்டீங்களா, கோர்ட்ல கேஸ் பெண்டிங் இருக்குல்ல அப்படின்றாங்க. கோர்ட்ல அவர் வாங்கின பத்திரம் செல்லுபடி செல்லத்தக்கது இல்லைன்னு தான் கோர்ட்ல கேட்டிருக்காங்க. ஆனா பட்டாவை கேன்சல் பண்றதுக்கு ரெவென்யூக்கு மட்டும்தான் அத்தாரிட்டி உண்டு. ரெவென்யூ என்ன பண்ணணும்னா ஸ்ரீதேவி வாங்கின கரை பத்திரத்தை வாங்கி அதுல என்ன சர்வே நம்பர் இருக்குதோ அந்த சர்வே நம்பருக்கு தான் பட்டா கொடுக்க முடியும். ஓகேங்களா? அவங்க வாங்கின ஒரு சர்வே நம்பர், பட்டா கொடுத்தது வேற சர்வே நம்பர். இது எல்லாமே ஸ்ரீதேவி ஃபேமிலிக்கும் தெரியும், ரெவென்யூக்கும் தெரியும். ஸோ இப்ப என்ன பண்ணிட்டாங்க, இதுல இவங்களுடைய பாதிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா பட்டாவை இவங்களுடைய இடத்துல போட்டு கொடுத்ததுனால மறைமுகமா இப்போ கிரைய ஆவணம் இல்லாம இவங்க சொத்துக்கு அவர் உரிமை கொண்டாடுறாரு. இதுதான் நடந்தது. இந்த நிலம் எனக்கு வந்து சேர வேண்டியதாகும். போலி பட்டா மூலம் இது போன்ற மோசடி செய்துள்ளது என்று கூறினார். இந்த தகவலை நான் எனது வழக்கறிஞர் மற்றும் எனது உறவினருடன் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவிக்கிறேன் என்று அவர் கூறினார்.